அதிகாரம் 23. தந்தையாகிய ஆண்டவரே, என் வாழ்வின் தலைவரே, என் வாய் கூறுவது எல்லாம் பொருட்படுத்தாதேயும். அவற்றின் பொருட்டு நான் வீழ்ச்சியுறாதவாறு செய்யும். என் தவறுகளுக்காக என்னை விட்டு வைக்காமலும் என் பாவங்களை கவனிக்க தவறாமலும் இருக்குமாறு என் எண்ணங்களை கட்டுப்படுத்த தண்டனை கொடுப்பவர் யார்? என் உள்ளத்திற்கு ஞானத்தின் நற்பயிற்சியை அளிப்பவர் யார்? இல்லையேல் என் தவறுகள் பெருகிவிடும், என் பாவங்கள் மிகுந்துவிடும். என் எதிரிகள் முன் நான் வீழ்ச்சியுறுவேன். என் பகைவர் என்னை குறித்து மகிழ்வர். தந்தையாகிய ஆண்டவரே, என் வாழ்வின் கடவுளே, இரு மாப்புள்ள கண்களை எனக்கு கொடாதேயும். தீய நாட்டங்களை என்னிடமிருந்து அகற்றும். பெருந்தீனி விரும்பலும் சிற்றின்ப ஆசையும் என்னை ஆட்கொள்ள விடாதேயும். தகாத எண்ணங்களுக்கு என்னை ஒப்படைக்காதேயும். ஆணையிடுதல். குழந்தைகளே, நாவடக்கம் பற்றி கேளுங்கள். நாவை காப்போர் எதிலும் சிக்கிக்கொள்ளார். பாவிகள் தங்கள் நாவினாலேயே அகப்பட்டு கொள்வார்கள். வசை கூறுவோரும் செருக்கொண்டோரும் நாவினாலேயே இடறி விழுகின்றனர். ஆணையிட உன் நாவை பழக்கப்படுத்தாதே. தூய கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே இராதே. அடிக்கடி விசாரணைக்கு உள்ளாகும் அடிமையிடம் அடிபட்ட வடுக்கள் காணப்படாமல் போகா. எப்போதும் ஆணையிடுவோரும் கடவுளின் பெயரை பயன்படுத்துவோரும் பாவங்களினின்று கழுவப்பட மாட்டார். அடிக்கடி ஆணையிடுபவர்கள் நெறிக்கேட்டில் ஊறியவர்கள். சாட்டை அவர்களது வீட்டை விட்டு அகலாது. அவர்கள் தவறாக ஆணையிட்டால் பாவம் அவர்கள் மீதே இருக்கும். தங்கள் ஆணையை புறக்கணித்தால் அவர்களது பாவம் இருமடங்காகும். வீணாக ஆணையிடுவோர் கடவுளுக்கு ஏற்புடையோராகார். அவர்களது வீடு பேரிடரால் நிரப்பப்படும். இழிவான பேச்சு. சாவுடன் ஒப்பிடக்கூடிய தீய சொற்கள் உண்டு. யாக்கோபின் உரிமை சொத்தில் அவை காணாதிருக்கட்டும். இறைப்பற்றுள்ளோர் இவை அனைத்திலிருந்தும் விலகி நிற்பர். அவர்கள் பாவச்சேற்றில் புரளமாட்டார்கள். பண்பற்ற பேச்சுக்கு உன் நாவை பழக்காதே. அது பாவத்துக்குரிய பேச்சு. பெரியோர்கள் நடுவே நீ அமர்ந்திருக்கும் போது உன் தாய் தந்தையை நினைவில் கொள். இல்லையேல் அவர்கள் முன்னிலையில் நீ அமரும்போது உன்னையே மறப்பாய். உன் பழக்கத்தால் அறிவிலி போன்று நடந்து கொள்வாய். நீ பிறவாமல் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் என எண்ணுவாய். உன் பிறந்த நாளையும் சபிப்பாய். வசைமொழி பேசி பழக்கப்பட்ட மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் நற்பயிற்சி பெறப்போவதில்லை. சிற்றின்ப ஆசை. 2 வகை மாந்தர் பாவங்களை பெருக்குகின்றனர். 3வது வகையினர் சினத்தை தூண்டிவிடுகின்றனர். சில மனிதரின் காமவெறி கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை போன்றது. அது எரிந்து அடங்கினாலன்றி அணையாது. உடலின் ஆசைக்கு தம்மை உட்படுத்திக் கொள்வோர் அந்த ஆசை அடங்கும் வரை தணிய மாட்டார். ஒழுக்கம் கெட்டோருக்கு எல்லா உணவும் இனியதே. இறக்கும் வரை அவர்கள் தளர்ந்து போக மாட்டார்கள். பிறன்மனை நாடுவோன் என்னை பார்ப்பவர் யார்? இருள் என்னை சூழ்ந்துள்ளது. சுவர்கள் என்னை மறைத்து கொள்கின்றன. யாரும் என்னை காண்பதில்லை. நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் பாவங்களை உன்னத இறைவன் நினைத்துப் பாரார் என தனக்குள் சொல்லிக் கொள்வான். பிறன்மனை நாடுவோன் மனிதரின் கண்களுக்கே அஞ்சுகிறான். ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை என்பதையும் மாந்தரின் வழிகளை எல்லாம் அவை காண்கின்றன என்பதையும் மறைந்திருப்பவற்றை அவை அறிகின்றன என்பதையும் அவன் அறியான். அனைத்தும் படைக்கப்படும் முன்பே ஆண்டவர் அவற்றை அறிந்திருந்தார். அவ்வாறே படைத்து முடித்த பின்னும் அவற்றை அறிந்துள்ளார். பிறன்மனை நாடுவோன் நகர வீதிகளில் தண்டிக்கப்படுவான். எதிர்பாராத இடத்தில் பிடிபடுவான். விபச்சாரம். தன் கணவனை விட்டு விலகி வேறு ஆடவன் மூலம் அவனுக்கு வழித்தோன்றலை உருவாக்கும் மனைவிக்கும் அவ்வாறே நேரும்.
முதலாவதாக உன்னத இறைவனின் சட்டத்திற்கு அவள் கீழ்ப்படிவதில்லை. இரண்டாவதாக தன் கணவனுக்கு எதிராக அவள் குற்றம் புரிகிறாள். மூன்றாவதாக தன் கெட்ட நடத்தையால் அவள் விபச்சாரம் செய்கிறாள். வேறு ஆடவன் மூலம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். அவள் சபை முன் அழைத்து வரப்படுவாள். அவளுடைய பிள்ளைகளும் விசாரிக்கப்படுவார்கள். அவளின் பிள்ளைகள் வேரூன்ற மாட்டார்கள். அவளின் கிளைகளும் கனிகொடா. அவள் சாபத்துக்குரிய நினைவை விட்டு செல்வாள். அவள் அடைந்த இழிவு ஒரு நாளும் அழியாது. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தை விட மேலானது எதுவுமில்லை என்றும், ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை விட இனிமையானது எதுவுமில்லை என்றும் அவளுக்கு பின் வாழ்வோர் அறிந்து கொள்வர்.